என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் முதல்ல ஒரு என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி அவங்களோட சேவிங்ஸ்ல பெரும்பாலான பணத்தை அதுல வரக்கூடிய எஃப்டில போட்டுட்டு வரும். ஏன்னா சிம்பிள் ரீசன், அதுல டாக்ஸ் ஃப்ரீயா வரும். ஒரு 6ல இருந்து 7% வட்டி வந்தாலும் இந்தியன் ரெசிடென்ட்டை விட ஒரு பெட்டரான ஸ்மார்ட்டான சாய்ஸ்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். கோர்ஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் இதுவா இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாத இல்லாத ஒரு ஆப்ஷன் தான் இந்த கிஃப்ட் சிட்டின்ற ரூட். இந்த பாயிண்ட் வரைக்கும் நிறைய என்ஆர்ஐஸ்க்கு இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றதே தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம பண்ணக்கூடிய அதே எஃப்டியை கவர்மெண்ட் ரெகுலேட்டடா இந்தியாலேயே வேற ஒரு ஃபினான்ஷியல் ஹப், அதாவது கிஃப்ட் சிட்டின்னு சொல்லப்படுற இந்த ஃபினான்ஷியல் ஹப்ல பண்ணோம்னா நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றதே நிறைய என்ஆர்ஐஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ரஃபா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா $1,00,000 என்ஆர்ஐ எஃப்டில போறதுக்கும் கிஃப்ட் சிட்டில இருக்க எஃப்டிலையும் போட்டீங்கன்னா $15,000 அளவுக்கு வித்தியாசம் மட்டும் அதிகமா கிஃப்ட் சிட்டி ரூட்ல வந்திருக்கும். அதே பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் தான், இன்ஃபேக்ட் அதே பேங்க்ல தான் நம்ம போட போறோம். ஆனால் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் மாறுறதுனால நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த வீடியோல இந்த என்ஆர்ஐ எஃப்டிக்கும் கிஃப்ட் சிட்டி எஃப்டிக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கு, எந்த சிச்சுவேஷன்ல எது பெட்டரா பண்ணணும்ன்றத ஆக்சுவல் இன்ஃபர்மேஷனோட டேட்டாவோட பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல பேசிக்ஸை கவர் பண்ணுறோம். இந்தியால இருந்து வெளிநாட்டில் போய் யாராவது வேலை செஞ்சாலோ இல்ல படிக்க போனாலோ இன்டென்ஷன் அங்க போய் தங்கி கொஞ்ச நாள் இருந்து வேலை செய்யறதோ இல்ல பர்மனண்டா அங்க இருக்கிறதுனாலே நம்மளோட ஸ்டேட்டஸை என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ஆர்ஐயா மாறக்கூடிய எல்லா இந்தியர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இல்லைனா கன்வெர்ட் பண்ணிட்டு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா மாற்றணும். அது கூடவே என்ஆர்ஐயின் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுதான் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலா பேங்கிங்ல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். இன்ஃபேக்ட் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சொல்லப்படுற என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீகல் பேங்க் அக்கௌண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்றாங்கன்னா அதுவே ஒரு பனிஷபிள் கிரைம் மாதிரி. அதனால என்ஆர்ஓ கன்வெர்ட் பண்றதுன்றது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். அது கூட ஆப்ஷனலா வர்றது தான் இந்த என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்ட். இந்த என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா இதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இந்தியாவில் டாக்ஸ் கட்ட தேவை. அதாவது இந்தியாவில் இது கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீன்ற மாதிரி தான். ஆனா என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல நம்மளுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க, டாக்ஸ் அவங்களே பிடிச்சிருவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்றாங்கன்னா அதுவே ஒரு பனிஷபிள் கிரைம். இந்த டாக்ஸ் ஃப்ரீயா வரக்கூடிய என்ஆர்ஐ அக்கௌண்ட் தான் பெரும்பாலான மக்களுக்கு எஃப்டிக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருந்தது. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் சரி இல்ல பிரின்சிபலும் சரி கம்ப்ளீட்டா ஃபுல்லி ரீபார்ட்டியபிள். அதாவது வெளிநாட்டுக்கு நீங்க வேணும்னா எடுத்துட்டும் போகலாம், இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரணும்னாலும் எடுத்துட்டு வந்துக்கலாம். ஆனா இதுல டெபாசிட் பண்ணக்கூடிய எல்லா பணமுமே இந்தியன் ரூபி டெனாமினேட்டடா இருக்கும். அதாவது நீங்க வெளிநாட்டுல இருந்து எந்த கரன்சில இருந்து அனுப்பினாலும் இந்திய ரூபாயா கன்வெர்ட் பண்ணப்பட்டு அதுல தான் டெபாசிட் ஓபன் பண்ணும். ஆனா ஆல்டர்னேட்டிவா கிஃப்ட் சிட்டில யூஎஸ் டாலர் டினாமினேட்டடாவே நம்மளால ஓபன் பண்ண முடியும். அதாவது டெபாசிட் பண்ணும் போதே அது யூஎஸ் டாலராவே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கும். ஆனா இங்க இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா கிஃப்ட் சிட்டின்றது ஒரு பிசிக்கல் லொகேஷன். அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆபீசஸ், பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய பிசிக்கல் லொகேஷன். அங்க இருக்கக்கூடிய அதே பேங்க் பிரான்ச்சஸ் தான், அதாவது எஸ்பிஐயோ எஸ்டிஎஃப்சியோ இல்ல ஆக்சிஸோ ஐசிஐசியோ அங்க பிரான்ச் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும். இந்த கிஃப்ட் சிட்டியோட பர்பஸே என்ஆர்ஐஸ் இந்தியாவில் ஈஸியா இன்வெஸ்ட் பண்றதுக்காக புதுசா உருவாக்கப்பட்ட ஃபினான்ஷியல் ஹப். அதுக்குன்னு தனியா ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கு. அதுக்காக தனியான கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடியும் உண்டு. ஜெனரலா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸை ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுதுன்னா இந்த கிஃப்ட் சிட்டில இருக்கக்கூடிய பேங்கிங் பிரான்ச்சஸ் எல்லாம் ஐஎஃப்எஸ்சி என்ற கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடி இவங்களை ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ கிஃப்ட் சிட்டில பண்ணக்கூடிய எஃப்டில இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுமே கம்ப்ளீட்டா இந்தியாவில் டாக்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி இதுவுமே ஃபுல்லி ரீபார்ட்டியபிள். வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம், வெளிநாட்டுல இருந்து டைரக்டா இங்க இன்வெஸ்ட் பண்றதும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல கிஃப்ட் சிட்டில வரக்கூடிய எஃப்டிஸ் 4ல இருந்து 5% ஆவரேஜ்ல ரிட்டர்ன் ரேட் கொடுக்குறாங்க. ஆனா யூஎஸ் டாலர்ல பே பண்ணும்போது அட் தி எண்ட் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அது என்ன ரேஞ்சில் இருக்கும்ன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கவர் பண்ணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல பெரும்பாலான பேங்க்ஸ் 4ல இருந்து 5% கொடுத்தாலும் இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸான பிலாங் பிளாட்ஃபார்ம்ல 6% வரைக்கும் எஃப்டி ரேட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்ட்ரா போனஸும் போட்டு 6% வரைக்கும் மேக்ஸிமம் கிஃப்ட் சிட்டில இந்த பாயிண்ட்ல நம்மளால எடுக்க முடியும்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ பேப்பர்ல பார்க்கும்போது என்ஆர்ஐ எஃப்டிக்கு ஆவரேஜா ஒரு 7% வரும்னு அசியூம் பண்ணாலும் இருக்கிறதுலே மேக்ஸிமமா பிலாங் மூலமாவே பண்ணாலும் 6% கிஃப்ட் சிட்டில வருது. 1% என்ஆர்ஐ எஃப்டி தான் அதிகமா கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தோணினாலும் இப்போதான் ஆக்சுவலா யூஎஸ் டாலரோட கணக்கையும் கிளியரா புரிஞ்சுக்கணும். கடந்த 25 வருஷத்துல யூஎஸ் டாலருக்கு எதிராக ஐஎன்ஆரோட மதிப்பை பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் சராசரியா 3ல இருந்து 3.5% வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆயிட்டே வருது. அதாவது உதாரணத்துக்கு சொன்னா 2000ல $40 இல்ல $45 டாலர்னு இருந்தது, இன்னைக்கு $95 $96 கடந்து மேல போயிருச்சு. கடந்த ஒரு வருஷம் மட்டும் எடுத்தோம்னா யூஎஸ் டாலர் கிட்டத்தட்ட 10ல இருந்து 13% வரைக்கும் மேல போயிருக்கு. அதாவது இந்திய டாலர் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ யூஎஸ் டாலர் டினாமினேட்டடா ஒரு எஃப்டி வச்சிருந்தோம்னா அந்த எஃப்டில இருந்து ரிட்டர்னே கொடுக்கலன்னு அசியூமே பண்ணாலும் டாலர் அப்ரிசியேஷன் மட்டுமே 13% கொடுத்திருக்கும். அதுக்கு மேல ஒரு 6% சேர்த்தோம்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ரொம்பவுமே சிக்னிஃபிகண்டா அதிகமா இருந்திருக்கும். ஸோ என்ஆர்ஐ எஃப்டில 7% லாக்கினே பண்ணாலும் வருஷம் 3% யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா இந்திய ரூபாய் கீழே விழுதுன்னு கணக்கு பண்ணோம்னா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் கடைசியா வருது நமக்கே 3% வந்த மாதிரி தான். ஆனால் யூஎஸ் டாலர் டினாமினேட்டடாவே எஃப்டி வச்சிருந்தோம்னா வரக்கூடிய மொத்த ரிட்டர்ன்ஸ்மே நம்மளுக்கு கிடைச்ச கம்ப்ளீட் ரிட்டர்ன்ஸ். அதுவும் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இந்த ரிட்டர்ன்ஸும் அதிகமாயிட்டே வரும். ஸோ உதாரணத்துக்கு ஆக்சுவல் நம்பர்ஸோடய பார்த்துருவோம்.
$100,000 NREFD போடுறோம், அதே மாதிரி கிஃப்ட் சிட்டி எஃப்டிலையும் போடுறோம் பார்ப்போம். முதல்ல NREFD யூஸ் கேஸ் எடுப்போம். $100,000 முதல்ல INR கன்வெர்ட் பண்ணோம்னா, இன்னைய ரேட்ல கன்வெர்ட் பண்றோம்னு அசியூம் பண்ணோம்னா $95 ஒரு டாலர். அப்போ அப்ராக்சிமேட்லி 95 லட்ச ரூபாய் NREFD போடுற மாதிரி இருக்கும். 7% ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் NREFD வருதுன்றதை லாக் இன் பண்றோம்னே வச்சுக்கலாம். 5 வருஷம் சொல்லி கணக்கு போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 1.34 கோடி டாக்ஸ் ஃப்ரீயா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸா வந்திருக்கும். இது அப்படியே நம்ம இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு US டாலராவே கன்வெர்ட் பண்ண போறோம்னா மொத்தமா ரிட்டர்ன்ஸா பார்த்தோம்னா அந்த பாயிண்ட்ல ஒரு டாலர் 110 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 3.3% வருஷம் டிப்ரிசியேட் ஆகுதுன்னே போட்டாலும் 95 இருந்து 110 அசியூம் பண்றோம். இப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா $121,000 சொல்லிட்டு நம்மளுக்கு ஓவரால் ரிட்டர்ன்ஸா வந்திருக்கும். அதாவது ரிட்டர்ன்ஸா மட்டும் எடுத்து பார்த்தோம்னா $21,000 நம்ம சம்பாரிச்சிருப்போம். ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ்ல 4% இதுல இருந்து வந்திருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா கிஃப்ட் சிட்டி ரூட்ல US டாலர் டினாமினேட்டட் எஃப்டியே போடுறோம்னு வச்சுக்கலாம். இங்க பிலாங் வழியா போட்டோம்னா 6% ரிட்டர்ன் ரேட் வந்திருக்கும். ஆனா இது எல்லாமே US டாலராவே அக்குமுலேட் ஆயிருக்கும். ஸோ ஓவரால் ரிட்டர்ன் $133,000 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கும். இது அப்படியே நம்ம மறுபடியும் அனுப்பினாலும் இதுல எந்த கன்வர்ஷனும் இருக்காது. அதாவது INR USD கன்வர்ஷன் இல்லாம டைரக்டா US டாலராவே போட்டிருப்போம். இந்த டிஃபரன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 இருந்து 12,000 US டாலர்ன்ற அளவுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல NREFDக்கும் கிஃப்ட் சிட்டி எஃப்டிக்கும் ரிட்டர்ன்ஸ் எப்படி மாறுபடும்ன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். ஆனா கிஃப்ட் சிட்டியே போனாலும் அங்கேயும் SBI இல்ல HDFC ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் அதே கிஃப்ட் சிட்டில இருக்கும். ஒன்னும் வேற இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அக்ரிகேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அக்ரிகேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் ப்ராமினென்ட்டா வரல. ஆனா கிஃப்ட் சிட்டில நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான் பிலாங் பிளாட்ஃபார்ம். இங்க கிஃப்ட் சிட்டில இருந்து NRIs கிடைக்கக்கூடிய இதர ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல லிஸ்டா இருக்கும். அதாவது இந்தியால இருந்து வரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்ல US டாலர் டினாமினேட்டடா வரக்கூடிய எஃப்டியுமே இங்க இருக்கும். யூசுவலா 4.5% பேங்க்ஸ் கொடுத்தாலும் இவங்க RBL பேங்க் கூட டை அப் வச்சு பிலாங் போனஸா எக்ஸ்ட்ரா 2% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்குறாங்க. பிளஸ் இங்க கிடைக்கக்கூடிய FDs 3 மாசம் 6 மாசம் 12 மாசம் டிஃபரெண்ட் டென்யூர்ஸ்லயும் கிடைக்கும். அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரியும் FD டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாவே NRIs இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் சரி இல்ல அதுக்கு KYC பண்ணணும்னா டாக்குமெண்டேஷன் பண்ணா அதுவே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அதை டைரக்டா டிஜிட்டலா சிம்பிளிஃபை பண்றதும் பிலாங்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஒரு சில நிமிஷத்திலேயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி KYC பண்ணி இன்ஃபேக்ட் FDயுமே உங்களால புக் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வரேன். பிலாங் ஆப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ கிஃப்ட் சிட்டி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருக்கும். அதே மாதிரி கிஃப்ட் சிட்டி எஃப்டியை பத்தி பேசும்போதே NREFDயும் சில சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்றதை இப்போ கிளியரா புரிஞ்சு. ஸோ முதல்ல ரெண்டுத்துக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸையும் டிஃபரன்சஸையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும். முதல்ல இதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டுத்திலுமே டாக்ஸ் ஃப்ரீ. இந்தியால டாக்ஸ் எதுவும் கிடையாது. NREFD டெபாசிட்டை எடுக்கும் போதே இந்திய ரூபாயில தான் எடுத்துட்டு வருவாங்க. அதே கிஃப்ட் சிட்டில US டாலர் டினாமினேட்டட்ல எடுக்கிறோம்னா அது மொத்தமாவே டாலர்ஸ்ல தான் சேவ் செய்யப்படும். அதனால டாலர் அப்ரிசியேஷன் வந்ததுன்னா கிஃப்ட் சிட்டில இருந்து அது பெனிஃபிட்டா இருக்கும். சோ ரெண்டுத்திலும் மினிமம் டிக்கெட் சைஸ்னு பார்த்தா அதாவது குறைஞ்சபட்சம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா NREFDல அந்த மாதிரி எந்த மினிமம் லிமிட்டும் கிடையாது. எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா கிஃப்ட் சிட்டில போறீங்கன்னா பெரும்பாலான பேங்க்ஸ் $5,000 எதிர்பார்த்தாலும் பிலாங் மூலமா பண்றதுனால $1,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே எதிர்பார்ப்பா இருக்கும். டைம் பீரியட் படி பார்த்தாலும் ரெண்டுத்திலும் பெருசா எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுத்திலுமே ஃபிளெக்சிபிள் டைம் பீரியட் கிடைக்கும். அதே மாதிரி ரீபாட்ரியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியுமா பார்த்தா ரெண்டு அக்கௌண்ட்லயுமே வெளிநாட்டுக்கு ஈஸிலி ரீபாட்ரியேட் பண்ண முடியும். அடுத்து டெபாசிட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ் புரிஞ்சு. இப்போ NRE பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம ஏதாவது ஹோல்ட் பண்றோம்னா இது எல்லாமே RBI லிமிடேஷனுக்குள்ள வரும். RBI லிமிடேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குக்குமே DI CGC இன்சூரன்ஸ் ஒன்னு இருக்கும். அதாவது மொத்த அக்கௌண்ட்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய மொத்த தொகையில 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூர் பண்ணிடும். அதாவது பேங்கே திவாலானாலும் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு NREFDல வழி இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா இந்த இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. அதே மாதிரி கிஃப்ட் சிட்டி சைடு எடுத்தோம்னா இது IFSCன்ற ரெகுலேட்டரியில வரும். இந்த ரெகுலேட்டரி பாடி ரிலேட்டிவ்லி புதுசானதுன்னே சொல்லலாம். இந்த ரெகுலேட்டரி பாடியில இருந்து இந்த DI CGC இன்சூரன்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால நம்மளோட டெபாசிட்ஸ் எல்லாம் பேங்கோட கிரெடிட் ரிஸ்க பொறுத்து தான் இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு அடுத்தது லிக்விடிட்டி சைடு பார்த்தா ரெண்டு சைடுலயுமே எப்ப வேணாலும் ப்ரீமெச்சூரா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா ப்ரீமெச்சூர் வித்ட்ரா பண்றோம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு சின்ன பெனால்ட்டி ஆட் பண்ணப்படும். அதாவது நம்மளோட பிரின்சிபல்ல எந்த பாதிப்பும் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சு எந்த பாயிண்ட்ல வேணாலும் ப்ரீமெச்சூரா பிரேக் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன சிச்சுவேஷன்ல NREFD பெட்டரா இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கும். முதல் ஸ்பெசிஃபிக்கான சிச்சுவேஷன் சொல்லணும்னா ஒரு நபர் இந்தியாவுக்கு இன்னும் ஒரு சில வருஷத்துல மொத்தமா ரிட்டர்ன் ஆக போறேன்னு யோசிச்சாங்கன்னா அவங்க செலவு பண்ண போற காசு INR தான் இருக்கும். ஸோ இந்திய ரூபாயில தான் எனக்கு கடைசியா தேவைப்படுதுன்னா மொத்தமான NRE டெபாசிட்ல வச்சுன்னா ஈஸியா என்னால ஆக்சஸ் பண்ண முடியும் தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இங்கேயுமே ஒரு சின்ன நுவான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இந்தியா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த பாயிண்ட்ல US டாலர் ஸ்ட்ராங் ஆயிட்டே போய் இந்திய ரூபாய் வீக் ஆயிட்டே வந்ததுன்னா ஒருவேளை நம்ம US டாலரா ஹோல்ட் பண்ணிருந்தோம்னா அதிகமான ரிட்டர்ன் எடுத்திருப்போம். அதை கடைசியா இந்தியாவுக்கு வரும்போது INR கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு பர்ச்சேசிங் பவரும் அதிகமா கிடைக்கும். அதனால இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு யோசிக்கிறவங்களும் US டாலரா வைக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஆனா ஒருவேளை நீங்க ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கீங்க US டாலர் கண்டிப்பா கீழே விழுன்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல ப்ராபபிலி NREFD மேக் சென்ஸ்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இல்ல மூணாவது சிச்சுவேஷன்ல அடுத்த 6 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ நீங்க ரிட்டர்ன் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா, இல்ல 1.5 வருஷத்துலயே ரிட்டர்ன் ஆகணும்னு யோசிக்கிறீங்க. அந்த பாயிண்ட்ல இந்த 3ல இருந்து 3% வரைக்கும் யூஎஸ் டாலர் ஆவரேஜா மேலே ஏறும்னு சொன்னது லாங் டர்ம் ஆவரேஜ்னே சொல்லலாம். ஆனால் 1 வருஷத்துலயோ இல்ல 1.5 வருஷத்துலயோ இதே மாதிரி 3% இல்ல 4% வரும்ன்றது எந்த கேரண்டியுமே கிடையாது. ரொம்ப ஷார்ட் டர்ம்ல பிளான் பண்றீங்கன்னா என்ஆர்இஎஃப்டியாவே ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி எந்த ஸ்பெசிபிக் சிச்சுவேஷனும் இல்லாம ஜென்ரலா ஒரு என்ஆர்ஐயா பணத்தை நான் பார்க் பண்ணி வச்சிருக்கணும், அதுல இருந்து எனக்கு நல்ல ரிட்டர்ன் வரணும்னு யோசிச்சீங்கன்னா கிஃப்ட் சிட்டி மூலமா யூஎஸ் டாலர் டினாமினேட்டட் எஃப்டி ஒரு நல்ல சாய்ஸாவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ என்ஆர்இஎஃப்டி பெரும்பாலான என்ஆர்ஐஸ்க்கு ஒரு பாப்புலரான ஆப்ஷனா இருந்தாலும் பாப்புலரா இருக்கிறது மட்டுமே நம்ம சூஸ் பண்றதுக்கான காரணமா இருக்கக்கூடிய இதர ஆல்டர்னேட்டிவ்ஸும் கன்சிடர் பண்ணிட்டு எங்க நம்மளால சேம் ப்ராடக்ட்டுக்கு இன்னும் அட்வான்டேஜஸான பொசிஷன்ல இருக்க முடியும்ன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். அதுல ஒரு நல்ல சாய்ஸ் தான் இந்த கிஃப்ட் சிட்டில வர யூஎஸ் டாலர் டினாமினேட்டட் எஃப்டிஸ். யூஎஸ் டாலர் டினாமினேட்டடா எஃப்டி ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாக இருக்குன்னு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக், இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.